أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة وقال رسول الله صلى الله عليه وسلم افعلوا ما تشاءون فإن الله قد غفر لكم كما قال عليه الصلاة والسلام. பதிலினுடைய நாள் வரலாற்றில் மிக முக்கியமான நாள். இந்த பதிலினுடைய நாள் இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த நாளை பற்றி சொல்லும் பொழுது யௌமுல் ஃபுர்கான், இந்த நாள் இருக்குது, இது நன்மை தீமைகளை பிரித்து அறியக்கூடிய நாள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் ரமலானுடைய பிறை 17 நடைபெற்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட போர். போருக்கான காரணம் என்ன அப்படின்னா, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து சென்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சில பொருட்களை அப்படியே விட்டுட்டு ஹிஜ்ரத் செஞ்சிருந்தாங்க. அந்த பொருட்கள் எல்லாத்தையும் காஃபிர்கள் ஒன்றா சேர்த்து அபூ சுஃபியான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்போ இஸ்லாத்துக்குள்ள வரலை, அவர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஷாம் தேசத்துக்கு போய் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு என்ன செஞ்சுட்டு வாங்க, வியாபாரம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு. யாருடைய பொருட்கள்னா, சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் விட்டுட்டு போன பொருட்கள். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் கொண்டு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு பெருங்கொண்ட வியாபார கூட்டம் என்ன செய்யுதுன்னா, ஷாம் தேசத்தை நோக்கி போகுது. இந்த விஷயம் என்ன செய்யுதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிய வரும் பொழுது, அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, யார சொல்லலாம், வியாபாரம் முடிச்சுட்டு நல்ல பெருங்கொண்ட லாபத்தோட அபூ சுஃபியான் திரும்புறாரு. திரும்பும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்தி கிடைக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்கள் சொல்றாங்க, மாலுனா யார சொல்லலாம், இந்த செல்வம் இவங்க வியாபாரம் பண்ணிட்டு வர செல்வம் முழுக்க முழுக்க அது நம்முடைய செல்வம் தான், யார சொல்லலாம் அப்படின்னு சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, ஆலோசனை சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிச்சுன்னா, நீங்க கிளம்பி போகணும், போய் அந்த வியாபார கூட்டத்தை நீங்க கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வழி அறிவிச்ச உடனே அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஆலோசனை கூட்டுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, அங்க அபூ சுஃபியான் இந்த மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய தோழர்கள் நம்ம வியாபார பொருட்களை பிடிக்கிறதுக்கு வர்றாங்க அப்படின்ற செய்தியை இவர் வர்ற வழியில் என்ன செஞ்சிடறாருன்னு சொன்னால், மக்காவினுடைய தலைவர்களுக்கு செய்தி அனுப்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் ஆபத்தில் இருக்கிறோம், எங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் முகமதும் அவங்களுடைய தோழரும் என்ன செய்கிறாங்க, பறிக்கிறதுக்கு வாங்கிறதுக்கு வர்றாங்க, எங்கள்கிட்ட பறிபோக போகுது அப்படின்னு அந்த செய்தியை எழுதி அனுப்பின உடனே அப்போ அபூஜஹல் என்ன செய்யறான், இப்படி நான் சரியான வாய்ப்பு, நம்மளுடைய பொருட்களை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட 1000 பேர் என்ன செய்யறான்னு சொன்னா அபூஜஹல் கூப்பிட்டுறான். கூட்டி வாங்க போய் அந்த முகமது என்ன செய்வோம், நாம இதுதான் சரியான வாய்ப்பு, அவரை தடுப்போம், ஒரு கட்டத்தில் முடியலைன்னா போரில் இறங்கி போர் செய்வோம், முகமதை கொலை செய்து விடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இங்கே அபூஜஹல் என்ன செய்யறான்னா, முக்கியமான தலைவர்களை கூட்டிட்டு ஒரு 1000 பேரோட அந்த படைய என்ன செய்யறான், காப்பாற்றுவதற்கு இங்க என்ன செய்யறான்னா கிளம்பி போறான் அபூஜஹல் 1000 பேரோட, ஒரு முக்கியமான தலைவர்களோட. அந்த விஷயம் எல்லாம் அபூ சுஃபியானுக்கு தெரிய வர என்ன செய்யறாருன்னா, அபூ சுஃபியான் எப்பவும் போற ரூட்ல போகாம வேற பாதையை தேர்ந்தெடுத்து என்ன செஞ்சாருன்னா, வேற பாதை வழியா போய் சேஃப்டியா நாங்க ரீச் ஆகிட்டோம் அப்படின்னு, அதாவது நாங்க சேர போறோம் அப்படின்னு தகவலை கிளம்பி அபூஜஹல் சொல்லும்போது அபூஜஹல் சொல்றான், இல்ல நாம வந்துட்டோம், வந்த வரைக்கும் அந்த இடத்துல, அதாவது எந்த இடத்துல முகமது அந்த படையை சந்திப்பேன் என்று சொன்னாரோ அந்த இடத்துக்கு போயிட்டு நம்மள்கிட்ட இருக்கிற பொருட்கள், நம்மள்கிட்ட இருக்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா உணவு சமைச்சு சாப்பிடுவோம், நம்ம கொண்டு வந்திருக்க மதுவம் எல்லாம் அருந்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் என்ன செய்யறான்னு சொன்னா, அபூஜஹல் முடிவு செய்து பத்ருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவன் என்ன செய்யறான்னா, தங்களுடைய ஆட்களோட அந்த இடத்துல முகாமிடுறான். இந்த நேரத்துல ஷைத்தான் ஒரு சூழ்ச்சி செய்கிறான். என்ன செய்கிறான், நம்ம காலம் ஷைத்தான் இன்னி வழக்கும்
ஷைத்தான் சொல்றானா, இந்த மாதிரி போங்க, நான் உங்களோட இருக்கிற மனித உருவுல சில தலைவர்களோட உருவத்துல வந்து ஷைத்தான் என்ன செய்யறான்னா, அந்த அபூஜஹல் அதே மாதிரி அவங்க கூட இருக்க தலைவர்கள் எல்லாத்தையும் ஷைத்தான் சொல்றான், போங்க நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்க போய் என்ன செய்யலாம், போய் அந்த இடத்துல தங்குங்க, முடியலைன்னா அந்த முகமது கூட நீங்க போர் செய்யுங்க, அவரை கொலை செய்யுங்க அப்படின்ற ஒரு சில எண்ணங்களை ஷைத்தான் என்ன செய்யறான்னா அபூஜஹல் மாதிரியான தலைவருடைய உள்ளத்துல போடுறான். ஏன்னா அந்த வியாபார கூட்டு தான் பாதுகாப்பா சேஃப்டியா போய் சேர்ந்துருச்சு. அப்ப எதுக்கு இன்னும் வந்து முகமது கூட போர் செய்யணும், நம்ம திரும்பி வந்துடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமையில அபூஜஹல் மாதிரியான தலைவர்கள் இருந்த உடனே ஷைத்தான் மறுபடியும் அதுல உள்ளத்துல அந்த தலைவருடைய உள்ளத்துல போற, இல்ல வேணாம், திரும்பிலாம் போவானா, இந்த இடத்துல இருங்க, அவர் வருவாரு, அவரோட போர் செய்யுங்க அப்படின்ற எண்ணத்தை ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த தலைவருடைய உள்ளத்துல போடுறான். இந்த விஷயம் எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிய வருது. அதாவது வந்த நோக்கம்ன்றது போருக்கான நோக்கம் அல்ல, வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்காகத்தான் கிளம்பி வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த காஃபிர்கள் போர் நோக்கத்தோட 1000 பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்மளை விட முஸ்லீம்களை விட அதிகமான குதிரை பலம், ஆயுதங்கள் எல்லாம் அதிகமா இருக்கு. இங்க வெறும் 313 பேர் தான். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஆலோசனை கூட்டம் போடுறாங்க. ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொரு சஹாபிகள் ஒவ்வொரு ஆலோசனையை சொல்றாங்க. அதுல முஹாஜிரீன்கள் சஹாபிகள், அதாவது அன்சாரி சஹாபிகள் யாருன்னா, மக்கா மதினாவில் பூர்வீக குடிமக்கள் எல்லாம் அன்சாரி சஹாபிகள், மக்காவில் இருந்து மதினாவுக்கு வந்த சஹாபிகள் எல்லாம் முஹாஜிரீன்கள். அன்சாரி சஹாபிகள் சொல்றாங்க, இந்த மாதிரி யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களோட போய் கடல்ல இறங்கினாலும் நாங்க உங்க கூட கடல்ல இறங்க தயார். அப்போ முஹாஜிரின் சஹாபாக்கள்ல இருந்து ஒரு சஹாபி ஆலோசனை, யார சொல்லலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல பனி இஸ்ரவேலர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க போய் போர் செய்வோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப பனி இஸ்ரவேலர்கள் என்ன சொல்வாங்க, இதுல அந்த வரமுக ஃபகாத்திலா, மூசாவே நீங்களும் உங்க இறைவனும் போய் என்ன செய்யுங்க, யுத்தம் செய்யுங்க அப்படின்னு பனி இஸ்ரவேலர்கள் சொன்னாங்கல்ல, அதே மாதிரி நாங்கள் உங்களை பார்த்து சொல்லுவோம் என்று நினைக்கிறீர்களா யார சொல்லலாம்? அப்படியல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு வருவதன் மூலம் எங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை நீங்க வழங்கி இருக்கிறீங்க, அதனால உங்களுடன் நாங்கள் போர் செய்வதற்கு தயார் அப்படின்னு அந்த நேரத்துல தான் போர் செய்வதற்கு முடிவாக்கப்படுகின்றது. மதீனாவிலிருந்து கிளம்பும் போதல்ல, பத்ரினுடைய அந்த யுத்த களத்துல வச்சு என்ன செய்யறான், போர் செய்யற அந்த விஷயம் வந்து முடிவாக்கப்படுது. இந்த சைடு 313 சஹாபிகள், அப்படியே கிட்டத்தட்ட 3 மடங்கு 1000 பேர். இந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சின்ன இது, ஏன்னா வந்திருப்பவர்கள் எல்லாம் ஆயுதமேந்தி போர்க்களத்துல நின்று போர் பயிற்சி செய்தவர்கள் அல்ல, ஆயுதமே இல்லாம நாம கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்த ஒரு காரணத்திற்காக அப்படியே என்ன செஞ்சாங்க, கையில இருக்கிறத எடுத்துட்டு அப்படியே போருக்காக கிளம்பி வந்த 313 நபர்கள். அந்த சைடு போருக்காக வேண்டி தயாரோடு ஆயுதங்களோடு படையோடு குதிரை படையோடு 1000 நபர்கள் வந்து நிற்கிறாங்க. இந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, போருடைய விஷயங்கள் எல்லாம் நம்ம ஆலோசனை செய்யப்படுது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தனியாக ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டது. அந்த கூடாரத்துல இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட அவ்வளவு துஆ செய்றாங்க, யா கையும் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், யா அல்லாஹ் நீ தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுநாள் காலையில போர் தொடங்க போகுது. இன்று இரவிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் மஞ்சிஸ்ரி மா வஅதனி, யா அல்லாஹ் எனக்கு நீ வாக்கு கொடுத்த ஒன்றை, அல்லாஹ் வந்து முன்னாடியே வாக்கு கொடுத்திருந்தான். இது ஐதுக்குமுல்லாஹ் யஹத தாயிஃபதி அன்னஹா லக்கும், யா ரசூலல்லாஹ் 2 கூட்டத்தில் ஒரு கூட்டம் உங்களுக்காக கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா முன்னாடியே வாக்கு கொடுத்திருந்தான். அந்த 2 கூட்டத்துல ஒரு கூட்டம் கிளம்பி போயிருச்சு, வியாபார கூட்டம் கிளம்பி போயிருச்சு. இருக்கிற ஒரே கூட்டம் அந்த அபூஜஹலினுடைய அந்த எதிரிகள் 1000 படை கொண்ட கூட்டம். எனக்கு நீ வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றி கொடுறப்பே அப்படின்னு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இப்படி துவா செய்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம யா ரப்பே, இறைவா, இன்துலிக ஹாதில் அஸாபா, இதோ வந்திருக்கக்கூடிய இந்த 313 நபர்களை கொண்ட இந்த கூட்டம் மட்டும் அழிக்கப்பட்டால், இவங்க அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, லம் துஅபத ஃபில் அர்த், உன்னை வணங்குறதுக்கு அடுத்த பூமியில யாருமே இருக்க மாட்டாங்க இறைவா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்ற அளவிற்கு என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு துஆ செஞ்சாங்க. யாஹி யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அப்படின்ற தஸ்பீஹோட சேர்ந்து அவ்வளவு துஆக்களை செய்யும்போது ஒரு கட்டத்துல கையேந்தி துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த மேல போட்டு துண்டு அப்படியே நடுங்கி கீழே விழுது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு துண்டு எடுத்து மேல போட்டு, ஏன் யா ரசூலல்லாஹ்
இவ்வளவு துவா எப்பவுமே இப்படி துவா செஞ்சு பார்த்தது இல்லையே யாரும் சொல்லலை, இவ்வளவு துவா அப்படிங்கும்போது ஆமாம் அபூபக்கரே வந்திருக்கக்கூடிய கூட்டம் முராத்தன், அவர்கள் போர் செய்து பழக்கப்பட்டவர்கள் அல்ல. சில சஹாபிகளுக்கு மேலாடை இல்லை, அப்படியே வந்துருந்தாங்க. சில சஹாபிகள் செருப்பு கூட அணியாமல் வந்து நின்று இருக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ் அவர்கள் துவா செய்கிற பொழுதுதான் அதை எல்லாம் கொடுப்பான். அப்படிங்கும் பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சுட்டானா மலக்குமார்களை இறக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த விஷயத்தை பார்த்தோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்துல அபிஷீர் அபூபக்கர் அபூபக்கரே சுபச்செய்தி பெறுங்கள். ஆதா ஜிப்ரீல், இதோ ஜிப்ரீல் வருகின்றார், போர் கவசத்தோடு ஜிப்ரீல் இறங்கி கொண்டிருக்கின்றார். வஹாதா மீகாயில், இதோ மீகாயில் வருகின்றார், போர் கவசத்தோடு மீகாயில் இறங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபச்செய்தி சொல்லிட்டு வெளியே வர்றாங்க. வந்து போரினுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய கையில இருந்த அந்த தடியை கொண்டு போயிட்டு ஒரு சில இடங்களை என்ன செஞ்சாங்கன்னா மார்க் பண்ணாங்க. ஒரு சில இடங்களை மார்க் பண்ணி அப்படியே ரவுண்டு போட்டு ஆதா மகான் அபூஜஹல், அபூபக்கரே பார்த்துட்டாங்க இந்த இடம் தான் அபூஜஹல் வீழ்ந்து கிடப்பான். இந்த இடத்துல ஆதா மகானோ வலிது இருக்கிறானே அவன் இந்த இடத்துல விழுந்து கிடப்பான். முத்துமா ஷைபா இந்த மாதிரியான இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எல்லாம் இந்த இடத்துல தான் என்ன செய்வாங்க, நாளைக்கு விழுந்து கிடப்பார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை அந்த நேரத்தில் இந்த இடத்துல தான் விழுந்து கிடப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தை அப்படியே கோடிட்டு காட்டினார்களோ அந்த இடத்திலிருந்து ஒரு அணு அளவு கூட நகராமல் எல்லா எதிரிகளும் அந்தந்த இடத்தில் விழுந்து கிடந்தார்கள் என்றால் அதனுடைய வரலாறுகள் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ரினுடைய யுத்தம், அந்த யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அற்புதங்களை என்ன செஞ்சாங்க சொன்னா நிகழ்த்தினார்கள். சஹாபாக்கள் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில சஹாபிகள் ஆயுதம் ஏந்தி வராததுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசாண்டது போர் செய்யணும் ஆசையா இருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு கையில இருக்க குச்சை கொடுத்து இதை எடுத்து நீங்க போர் செய்யுங்க அப்படின்னு கொடுத்து அனுப்புறாங்க. கையில் கிடைத்த குச்சை வைத்து பல நபர்களுடைய தலையை சஹாபாக்கள் கொய்ததாக அந்த பத்ரினுடைய வரலாறுகள்ல வரும். அல்லாஹ் தஆலா சொன்னா இந்த மாதிரி வழக்கத்து நஸரக்கமுல்லாஹி பத்ரி மாந்தும் அதில்லா, நீங்கள் குறைந்த நபர்களாக இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா உங்களுக்கு உதவி செய்யலாம். ஃபர்ஸ்ட் 3000 மலக்குமார்கள் இறங்கினாங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க சொன்னா 5000 மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா அந்த பத்ரினுடைய யுத்தத்துல ரப்பல் ஆலமீன் இறக்கி என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள்ட்ட சொல்லியிருந்தா பத்ரி பூமின் முள்ளவனா எல்லா ஆண்களை மட்டும் நீங்க கொலை செய்யணும், பெண்களை அப்படியே விட்டுறணும். அதே மாதிரி வத்திரிப்பு ஃபௌகல் அவனாங்க வெட்டுற எல்லாத்தையும் எப்படி வெட்டணும்னா கழுத்துக்கு மேலே தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த கட்டளை இருந்தான். அதே போன்று என்ன செஞ்சாங்கன்னா எதிரிகளில் கிட்டத்தட்ட 70 நபர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், 70 நபர்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள். எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் கழுத்துக்கு மேலே தான் வெட்டுப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அப்படின்றதும் பத்ரினுடைய வரலாறு. அந்த பத்ர் யுத்தம் நடந்ததற்கு பின்னால தான் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செஞ்சுச்சுன்னா அப்படியே விரிவடைய ஆரம்பித்தது. இந்த பத்ர் யுத்தத்துல அந்த வரலாற்று சம்பவங்களை தாண்டி அந்த பத்ர் யுத்தம் அல்லது அந்த நாளிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த நாள்ல கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா மற்ற சஹாபாக்களை விட எத்தனையோ லட்சக்கணக்கான சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சஹாபாக்கள் சந்தித்திருந்தாலும் அந்த பத்ரில் கலந்து கொண்ட அந்த 313 சஹாபாக்களுக்கு மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஜனாசா தொழுகையில ஏதாச்சும் ஒரு ஜனாசா வந்து வைக்கப்பட்டுச்சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கேட்கறது ஆதா பத்ரியின், இவர் வந்து பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபியா அப்படின்னு கேட்பாங்களாம். ஆம் யார சொல்லலாம், இவர் ஷஹீத பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார் என்று சொல்லுகின்ற பொழுது மற்ற சஹாபாக்களுக்கு கெட்டுகின்ற தக்பீரை விட பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபிகளுடைய ஜனாசாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகப்படியான தக்பீர்களை கட்டினார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் அரபிகளுக்கு மத்தியில் பத்ர் யுத்தத்துக்கு முன்னாடி நிறைய போர்கள் நடந்திருக்கு. ஆனால் பத்ர் யுத்தத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு போரினுடைய வழிமுறையை முதலாக உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த ஒரு யுத்தம் இந்த பத்ர் யுத்தம் தான். யுத்தம் எப்படி இருக்கும்னு ஆரம்ப காலகட்டத்தில் 2 சைடு எதிரிகள் வந்துட்டாங்க, அப்படியே நேராக வந்து ஒவ்வொருத்தர் மாற்றி வெட்டிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்தில் அந்த யுத்தத்தினுடைய அந்த முறையை அறிமுகப்படுத்துறாங்க. முதல்ல எதிரிகளிலிருந்து 3 நபர்கள், அதே மாதிரி முஸ்லீம்களிலிருந்து 3 நபர். முஸ்லீம்களிலிருந்து ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அங்க எதிரி படையில வலீத், உத்துமா, ஷைபா
இந்த 3 நபர்களும் இறங்குகிறார்கள். அப்படித்தான் இதான் போரினுடைய யுத்தியை உலகத்திற்கு முதலாக இதுக்கப்புறம் நடந்த எல்லா யுத்தங்களும் இதுவரைக்கும் எப்படி நடக்குதுன்னா சிறிய மோதல், அதற்கு பின்னால் போர் அப்படின்ற யுத்தத்தினுடைய அந்த யுத்தியை முதலாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது இந்த பத்ர் யுத்தம் தான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசாவில் இருக்கும் பொழுது பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபியாக இருந்தா என்ன செய்வாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகப்படியான தக்பீர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள். ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபிகள் குறித்த உங்களுடைய எண்ணம் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபிகளை பற்றி? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃலல் முஃமினீன், அவர்கள் தான் முஃமின்களில் சிறந்தவர்கள். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ் தஆலாவிற்காக வேண்டி ஆயுதம் கிடைத்தும் கிடைக்காமலும் உரியான சில ஆடை இல்லாமல் காலணி அணியாமல் வந்து அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் போர் செய்தவர்கள், அவர்கள் தான் உலகத்தில் சிறந்த முஃமின்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் பொழுது அதே மாதிரி தான் யா ரசூலல்லாஹ் வகதாலிக மன் ஷஹீத பத்ர மினல் மலாயிகா, எப்படி முஸ்லிம்களில் முஃமின்களில் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட நபர்களை சிறப்பிற்குரிய சஹாபிகளா நீங்க பாக்குறீங்களோ அதே மாதிரி மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா ஒரு 3000 அதுக்கப்புறம் ஒரு 2000 சேர்த்து 5000 மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா இறக்குனானா இல்லையா, அதே மாதிரி தான் மலக்குமார்களில் சிறந்த மலக்குமார்களாக யார் யாரெல்லாம் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார்களோ அவர்களெல்லாம் சிறந்த மலக்குமார்களாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் அந்தஸ்தை பெற்றிருக்கின்றார்கள் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதா ஹதீஸ்கள்ல வரும். இந்த பத்ர் யுத்தம் நாம் அந்த யுத்தத்தினுடைய வரலாறை தாண்டி இந்த சமுதாயம் பெற வேண்டிய பாடம். வெறும் யுத்தத்தினுடைய வரலாறு போர் சம்பந்தப்பட்டோம், அதே மாதிரி அதனுடைய வரலாறை தெரிந்து கொண்டோம், அந்த நாளில் ஒன்று கூடணும் அப்படின்றத தாண்டி அந்த நடைபெற்ற அந்த யுத்தத்திலிருந்து நம் சமுதாயத்தினர்கள் பெற வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னா, முதல் பாடம் எண்ணிக்கையும் சரி, அதே போன்று ஆயுத பலமும் சரி, ஆள் பலமும் சரி, இது எல்லாத்தையும் உடை தெரியக்கூடிய ஒரு ஆயுதம் அது முஃமினினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை தான். அந்த சஹாபாக்கள்கிட்ட பெரிய ஆயுதம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அவங்க கொண்டு வந்த சில சஹாபாக்கள் சில நபர்களிடத்தில் உணவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பட்டினியினால் வாடிய சஹாபாக்கள் எல்லாம் பத்ர் யுத்தத்திற்கு வந்திருந்தார்கள். இங்க பார்த்தோன்னா 1000 நபர்கள், ஆயுத பலம், ஆள் பலம் எல்லாமே இருக்கக்கூடிய பலம், இது அனைத்தையும் முறியடித்தது அந்த அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வான், வலா தஸ்பிரு வ தத்தகோ, நீங்கள் பொறுமையாக இருந்து இறைவன் மீது உண்மையாக நம்பிக்கை வைத்து நீங்கள் பொறுமை காத்தால் அல்லாஹ் தஆலா இதைவிட அதிகமான மலக்குமார்களை உங்களுக்காக இறக்கி போர் செய்ய வைப்பான் என்று அந்த நேரத்துல ரப்பல் ஆலமீன் நமக்கு உணர்த்திய பாடம் என்னன்னு சொன்னா, எண்ணிக்கையோ ஆயுத பலமோ அல்லது ஆள் பலமோ ஒரு மனிதனுடைய வெற்றியை தீர்மானிப்பது அல்ல. ஒரு மனிதன் அல்லாஹ் தஆலாவின் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறானோ அதை வைத்துதான் அவனுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகின்றது. அடுத்த பாடம் என்னன்னு சொன்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையிலும் சரி அல்லது மற்ற காரியங்களிலும் சரி, ஒரு விஷயத்தை முடிவு செய்யப்படுவதற்கு, ஒரு விஷயத்தை நாம் முடிவு செய்யறோம்னா அதற்கு முன்னால் ஆலோசனை என்று சொல்லக்கூடிய மஷூரா செய்தல் நம்மிடத்தில் அந்த சுன்னத்துகள் மறக்கடிக்கப்பட்டுருச்சு. வீடுகளில், குடும்பங்களில் அல்லது சில நபர்கள் சேர்ந்து ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த நேரத்தில் மஷூரா செய்வது, அதாவது ஆலோசனை செய்வது அவ்வளவு பரக்கத்தான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் யுத்தத்தில் அந்த கூடாரம் அமைப்பதற்கு என்ன செஞ்சாங்கன்னா, பத்ர் கிணறுக்கு கொஞ்சம் பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் கூடாரம் அமைச்சாங்க. அப்ப அந்த நேரத்துல ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யார சொல்லலாம் இந்த இடத்துல கூடாரம் அமைக்கணும் அப்படின்றது அது வஹீயின் மூலமாக நீங்கள் அமைக்கிறீர்களா? அதாவது அல்லாஹ் உங்களுக்கு இந்த இடத்துல அமைக்க சொல்லி கட்டளை இட்டானா அல்லது நீங்கள் உங்களுடைய சிந்தனையின் மூலமாக இந்த இடத்துல நீங்க கூடாரம் அமைக்கிறீர்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் கட்டளை அல்ல, என்னுடைய முடிவின் பிரகாரம் தான் என்ன செய்யறேன், நான் இந்த இடத்துல கூடாரம் அமைக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, யார சொல்ற இங்க அமைக்கிறது கொஞ்சம் நல்லது இல்லை, நம்ம என்ன செய்வோம், கிணறை தாண்டி, இப்போ கிணறுக்கு பின்னாடி இருக்கிறோம், அந்த கிணறு அதுக்கு தாண்டி இருக்கக்கூடிய இடத்துல நாம போயிட்டு என்ன செய்வோம், கிணறை நாம கைப்பற்றிட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடத்துல நாம கூடாரம் அமைச்சோம் அப்படின்னு சொன்னா
நடக்கக்கூடிய யுத்தத்துல நாம் வெற்றி பெறுவதற்கு அவங்கள தண்ணியை தேடி வேகமாக ஓடி வரும் பொழுது அவர்களிடத்தில் நாம் யுத்தம் செய்வதற்கு இன்னும் தோதுவாக இருக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்துல ஆலோசனை செய்து அந்த சஹாபியிடமிருந்து மஷூராவை பெற்றதனால் அல்லாஹ் தஆலா அதையும் பத்ர் யுத்தத்தினுடைய வெற்றிக்கு ரப்புல் ஆலமீன் ஒரு காரணமாக்கி வைத்தான். நாம வாழ்க்கையில நம்மளுடைய நடைமுறையில ஏதாச்சும் விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியமாக இருந்தால் அந்தந்த துறை சார்ந்த நபர்கள் யார்கிட்ட அறிவு இருக்குதோ அவர்களிடத்தில் அமர்ந்து ஆலோசனை செய்வது என்பது நிச்சயமாக ஆலோசனை செய்யப்பட்டதற்கு பின்னால் எடுக்கக்கூடிய காரியம் வெற்றி தரும் என்பது இந்த பத்ர் யுத்தத்தின் மூலமாக நாம் தருகின்ற பாடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு திட்டம் தீட்டினாங்க இந்த பத்ர் யுத்தத்துல. வெறும் நேரா போய் போர் செய்யறதை தாண்டி அந்த மதீனாவில இருந்து கிளம்பும் போதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, உளவு பார்ப்பதற்கு சில நபர்கள் அனுப்பி வச்சாங்க. நீங்களாம் போங்க, எங்க இந்த படம் எங்க போய்கிட்டு இருக்குது, அபூ ஜஹலுடைய தலைமையில வரக்கூடிய படை எங்க வந்துகிட்டு இருக்கு, எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட எத்தனை குதிரை இருக்குது, அவங்கள்ட்ட எத்தனை ஆயுதம் ஏந்தி எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, போர் செய்ய தெரிந்த நபர்கள் எத்தனை பேர், ஆண் எத்தனை பேர், பெண் எத்தனை பேர், குழந்தைகள் எத்தனை பேர் அப்படின்ற ஒரு பெரிய திட்டத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, பத்ர் யுத்தத்துல களமிறங்கினார்கள். ஒரு விஷயத்தை நாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி திட்டமிடுதல், மஷூரா செய்தல், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோடு அந்த காரியத்தில் களமிறங்குதல். இடத்துல 14 நபர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பத்ர் யுத்தத்துல ஷஹீதானாங்க. 8 முஹாஜிரின்கள், 6 அன்சாரிகள், மொத்தம் 14 ஷஹீதுகளை பத்ர் யுத்தம் நமக்கு கொடுத்தது. அந்த எதிரிகள் வந்து கிட்டத்தட்ட 70 பேர்கள் கொலை செய்யப்பட்டார்கள், 70 பேர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு வந்த அந்த சிறை கைதிகள் எல்லாம் நிறுத்தப்படுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நிபந்தனைகளை வச்சாங்க. கொஞ்ச நேரம் தான் நடந்துச்சு போர். பத்ர் யுத்தம் அப்படின்றது ரொம்ப பல நாட்களாக நடந்த போர் அல்ல. கிட்டத்தட்ட ஃபஜ்ர் முடிச்சு கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சு லுஹாவினுடைய அந்த நேரத்துக்குள்ள என்ன செஞ்சிருச்சுன்னா பத்ர் யுத்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. இறங்கி போர் செஞ்சது மலக்குமார்கள் அல்லவா, அப்ப எவ்வளவு நேரம், கொஞ்ச நேரத்துல தான் போர் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ஷஹீதுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு அந்த காஃபிர்கள் 70 நபர்கள் சிறை பிடிக்கப்பட்டு வருகின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்காக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்க வேண்டும். யாரும் எதுவும் தர முடியலன்னா உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கல்வியை என்னுடைய சஹாபாக்களுக்கு நீங்கள் கொடுத்து செல்ல வேண்டும் என்று அந்த தருணத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தினுடைய கல்வி குறித்த விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். இவ்வளவு நிறைய பாடங்களை பத்ர் யுத்தம் நமக்கு கொடுத்தாலும் பத்ர் யுத்தம் கொடுக்குற மிக முக்கியமான பாடம் என்னன்னா, ஹிஜ்ரி 15 பத்ர் யுத்தத்தை தாண்டி அதுக்கப்புறம் இப்போ நடக்கக்கூடிய சமகால நிகழ்வுகளை நாம பத்ர் யுத்தத்தோடு சம்மந்தப்படுத்தி பார்க்க வேண்டும். ஹிஜ்ரி 15 யர்மூக் அப்படின்ற போர் நடக்குது. அந்த போர்ல ரோமர்கள் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். உலகத்துல சஹாபாக்களுடைய காலத்துல உலகத்தில் இருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது என்னன்னு சொன்னா ரோம். அந்த ரோமர்கள் முஸ்லிம்கள்ட்ட என்ன செஞ்சிட்டாங்க சொன்னா தோல்வி அடைஞ்சிட்டாங்க. பெருங்கொண்ட எண்ணிக்கை, பல லட்சம் ரோமர்கள் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் தான். எப்படி பத்ர் யுத்தத்துல கொஞ்சம் பேர் இருந்தாங்களோ அதே மாதிரி யர்மூக் யுத்தத்திலும் கொஞ்சம் நபர்கள். ரோமர்கள் தோத்து லட்சக்கணக்கான நபர்கள் ரோம் தேசத்துல இருக்கக்கூடிய அந்தாக்கியா அப்படின்ற ஊர், அந்த ஊருக்குள்ள நுழையும் பொழுது அந்த நாட்டினுடைய அரசன் அந்த படை தளபதியை கூப்பிடுறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமகால நிகழ்வோடு பத்ர் யுத்தத்திலிருந்து பெற வேண்டிய பாடம் இது. அரசன் கூப்பிடுறான், கூப்பிட்டு இந்த மாதிரி அந்தும் கசீரும், இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் இருக்கிறீங்க, வகும் கலீலும், அவங்க ஒரு 1000 மட்டும்தான், லட்சக்கணக்கான நபர்கள் இருக்கிறீங்க, ஒரு 1000 சொச்ச நபர்கள்ட்ட போய் இப்படி நீங்க தோத்துட்டு வந்துட்டீங்களா, என்ன காரணம்னு நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் நடந்தது போர் இது. அந்த அரசன் கேட்குறான் படைத்தளபதிட்ட, லட்சக்கணக்கான பேரோட கொண்டு போயிட்டு ஆயிரக்கணக்கான நபர்கள்ட்ட தோத்துட்டு வந்திருக்க, தோத்ததற்கான காரணம் என்னன்னு யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கும் பொழுது அப்ப அந்த படைத்தளபதி சொல்றான், ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், நம்ம லட்சக்கணக்கான நபர்கள் இருக்கிறோம், ஆனா அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. ஆனா அவங்க எப்படிப்பட்ட நபர்களாக இருக்கிறாங்கன்னா யகூமுனல் லைல, இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. யஸூமுன நஹார, பகல் முழுவதும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அதே மாதிரி யூஃபுன பில் அஹ்தி, ஏதாச்சும் ஒப்பந்தம் செய்தால் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். யாரு? சஹாபிகள். 1000 நபர்களை கொண்ட அந்த கூட்டத்தை பார்த்து லட்சக்கணக்கான படை வீரர்களை தலைமை தாங்கி அந்த தளபதி சொல்றாங்க.
அவங்க இரவு முழுக்க நின்று வணங்குறாங்க, பகல் முழுக்க நோம்பு நோக்குறாங்க. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டால் அதை சரியான முறையில் நிறைவேற்றுபவர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க என்ன செய்யறாங்கன்னா நல்ல விஷயங்களை ஏவக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. முகர் தீய விஷயங்கள் அனைத்தையும் தடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நாம எப்படிப்பட்ட நபர்களா இருக்கிறோம் தெரியுமா? நாம யாருன்னு சொன்னா அஷரிபு ஹம்ரன், நாம என்ன செய்யறோம்னா மது அருந்தக்கூடியவங்களா நாம இருக்கிறோம். அதே மாதிரி நஸ்னி விபச்சாரம் செய்யக்கூடியவங்களா நாம இருக்கிறோம். அதே மாதிரி அவங்க நல்லதை ஏவணும், நாம எல்லா கெட்ட பழக்கங்களையும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏவுறோம். அவங்க தீயதை தடுத்தால் தீயதை செய்யுமாறு நம் கூட்டத்தினரை நாம் ஏவிக்கொண்டு இருக்கின்றோம். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த அரசன் சொன்னா, ஆமா நீ சொல்வது உண்மைதான், இந்த மாதிரியான குறைந்த அளவுள்ள கூட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நின்று வணங்குகிற, நோன்பு நோக்கின்ற, சரியான முறையில் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுகின்ற, அதே மாதிரி நல்லதை ஏவி தீவிரை தடுக்கின்ற கூட்டம் இருக்கும் காலங்கள்லாம் குறைந்த அளவுடைய கூட்டம் என்ன செய்யுச்சுன்னா பெரிய கூட்டத்தை எளிதான முறையில் வெற்றி கொள்ளும் அப்படின்னு அந்த அரசன் அந்த சதகத்தினை நீ சொல்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக வரலாறுகளில் எழுதுவாங்க. இதே விஷயம்தான் சமகாலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பத்ரினுடைய யுத்த களத்திலும் சஹாபாக்கள் வெற்றி கொண்டதற்கு பின்னால் நிறைய காரணங்களை சொல்வார்கள். அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை முதலாக ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வருகின்ற பொழுது அவனுக்கு எதிராக எவ்வளவு பெரிய பலமிக்க ஆள் நின்றாலும் அல்லாஹு தாலா அவன் புறத்திலிருந்து தன்னுடைய உதவியை மலக்குமார்கள் மூலமாக இறங்குவான் என்பதுதான் இந்த பத்ர் யுத்தத்தில் இருந்து நாம் வருகின்ற முக்கியமான பாடங்களாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற நல்ல நாட்களில் அல்லாஹு தாலா அந்த நாளினுடைய சிறப்பை அறிந்து நம் வாழ்க்கையிலும் அதிலிருந்து படிப்பினை பெற்று அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. ஆகிற தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி